மலேசியாவில் கூட நான் இருந்தேன். அங்கே கூட பார்த்தேன். அங்கே ஆண்கள் பெண்களாக மாறி வருகின்றார்கள். இளம் வயதில் உள்ள ஆண்கள் பெண்களாக. இளம் வயது சிவாச்சாரியர்கள் எல்லாம் அதிகாலத்திலே இளம் வயதிலே உள்ள சிவாச்சாரிகளை கோயிலே கொடியேற்றம், பிரம்மோற்சவம், கும்பாபிஷேகம் செய்ய இந்த தகப்பனும் பிள்ளையை வெட்டி கறி வச்சு கொடுப்பினியா சொல்லுங்க. ஆனால் அவர் செய்தார். அந்த பார்வையில் மனைவிக்கு தெரியும் இவர் தனது கணவர் என்னத்துக்கு தன்னை பார்த்தார் என்பதன் காரணத்தை மனைவி புரிந்து கொள்வார். இதுதான் உண்மையான இல்லற வாழ்க்கைக்கு. திருமணம் செய்யாமலே துறவரத்துக்கு போகின்றவர்கள் எல்லாம் ஞானியாக மாட்டார்கள். காரணம் 2 பேரும் வேலையாள விரும்பினா களைச்சி போய் அப்போ ஆறுக்கார் வேதனை கொடுக்கிறது சாப்பிட கொண்டதில் அதிலேயே ஒரு வாக்குவாதம் வரும், பிரச்சனைகள் வரும். நாங்கள் தவறாக நடந்து கொண்டு மற்றவர் தவறு செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. அது தவறான செயல். ஒரு ஆண் வேலை செய்து உழைத்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். தனது மனைவி பிள்ளைகளை அவன் காப்பாற்ற வேண்டும். அவன்தான் ஆண்மகன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. வித்ரமப்பிரமுகம் ஏகமுகம் வச்சிரசக்திஞ்ச வரதாபயவாணிம் தேவலோகரி விக்னம் அவிக்னம் நவமி ருத்ரபவம் சிகிவாகனம். எல்லாம் வல்ல எனது குருநாதர், வித்யாகுரு, தீட்சாகுரு ஆகியோருக்கு முதற்கண் எனது சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்து அவருடைய நல்லாசியை வேண்டி, எனது குலதெய்வம் நல்லூர் முருகனுடைய பாதார விந்தங்களை பணிந்து முருகனுடைய ஆசியும் கிடைக்க பிரார்த்தித்து, அன்றைய தினம் திருமணத்தின் போது தம்பதியர்களுக்கு திருமணம் முடிந்த பின்பு அருந்ததி காட்டுதல் என்கின்ற ஒரு கிரியை இந்த சமயத்திலே அந்த கிரியை இருக்கின்றது. தற்பொழுதைய காலங்களிலே அந்த கிரியையானது மிகவும் மருவி வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில இடங்களில் அதை சில சிவாச்சாரியர்கள் கடைப்பிடித்து செய்து வருகின்றார்கள். அநேகமான இடங்களிலெல்லாம் அந்த கிரியை நடைபெறுவது மிகவும் குறைவாக இருக்கின்றது. முக்கியமாக அந்த கிரியை செய்யப்பட வேண்டும். திருமணம் முடிந்த பின்பு அங்கே அக்னியை வலம் வந்த பின்பு அருந்ததி, வஜிஷ்டர் என்கின்ற 2 நட்சத்திரங்கள் வானத்திலே இருக்கின்றது. வஜிஷ்டர் என்பவர் இந்த முனிசிரேஷ்டர்களிலே மிகவும் சிறப்பான தன்மைகளை கொண்டவர். தனது துறவரத்தின் மூலமாக, யோக சக்தியின் மூலமாக எத்தனையோ விதமான பல நல்ல செயல்களை எல்லாம் செய்திருக்கின்றார். அவருடைய மனைவி அருந்ததி. இவர்கள் இருவரும் உடம்பினாலே இருவேறு தன்மைகளை கொண்டிருந்தாலும், 2 பேரும் வேறு வேறு ஆக இருந்தாலும், உயிராலே இருவரும் ஈருடல் ஒரு இரண்டு சொல்வார்கள் தமிழிலே. உடல் 2ஆக இருக்கும், உயிர் ஒன்றாக இருக்கும். ஆண் வேறு பெண் வேறு என்ற தன்மை அங்கே கிடையாது. 2 பேரும் மனதாலே ஒன்றுபட்டு விடுவார்கள். அதான் கணவன் மனைவிக்குடையிலே உள்ள தன்மை. 2 பேரும் ஒன்று சேர்ந்து இல்லறத்தை நடாத்தி நல்ல முறையிலே இல்லற தர்மத்தை கடைப்பிடித்து நல்ல விதமாக கணவனுடைய சொற்களை எல்லாம் கேட்டு கணவனுடைய தன்மைகளை, குறிப்புகளை அறிந்து புரிந்து நடக்கக்கூடியவள் நல்ல மனைவி. அப்படிப்பட்ட குணங்களிலே அருந்ததி என்கின்ற வஜிஷ்டருடைய மனைவி மிகவும் கற்பிலேயும் இல்லற தர்மத்திலேயும் மிகவும் சிறப்பானவளாக இருந்து வந்தார். அவர்கள் இருவரும்
இந்த இல்லற வாழ்க்கையில் இணைகின்ற தம்பதியர்களை அவர்கள் எப்பொழுதும் இருவரும் ஒரு பழமொழி சொல்வார்கள், காதலர் இருவர் கருத்தொருமித்து வாழ்வதென்று. அது மாதிரி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே நல்ல முறையிலே இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். இல்லற தர்மம் என்பது இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு செயலை செய்கின்ற பொழுது இரண்டு பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து அந்த முடிவெடுத்து அந்த காரியத்தை செய்ய தொடங்க வேண்டும். ஒருவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்து இன்னொருவருக்கு விருப்பமாக இருந்து அப்படி அந்த காரியத்தை செய்ய முடியாது. அது இல்லற தர்மத்துக்கு அப்பாற்பட்டது. இல்லற தர்மம் என்பது இரண்டு பேரும் ஒன்றாக இருந்து எந்த முடிவை செய்தாலும் இந்த காரியத்தை செய்தாலும் இரண்டு பேரும் மனமொத்து அந்த காரியத்தை முடிவெடுத்து தீர்மானித்து அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த காரியம் வெற்றியாக சிறப்பானதாக நல்லதாக அமையும். ஆகவேதான் அப்படி இந்த அருந்ததியும் வசிஷ்டரும் அவர்கள் அப்படியான வாழ்க்கையை வாழ்ந்ததினாலே தான் அவர்களை இல்லற வாழ்க்கைக்கு உதாரண புருஷர்களாக அவை இரண்டு பேரையும் புராணங்களிலே கூறியிருந்தார்கள். ராமர் 10 அவதாரங்களிலே, விஷ்ணுவுடைய 10 அவதாரங்களிலே ராமாவதாரம், மகாவிஷ்ணு மனித வடிவெடுத்து ராமாவதாரத்திலே மனித வடிவெடுத்து ஒரு மனிதன் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை மக்களுக்கு மனிதர்களுக்கு உணர்த்தி எப்படி வாழ்க்கையை நடாத்த வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காக அந்த முறையை அந்த அவதாரத்திலே அவர் சிறிதளவு கூட தான் இறைவன் என்கின்ற தன்மையை அந்த அவதாரத்திலே அவர் காட்டவில்லை. ஒரு மனிதன் இயற்கையாக எப்படி கஷ்ட துன்பங்கள் எல்லாம் அனுபவித்து வாழ்க்கையிலே எப்படி வாழ்க்கையை தன்னுடைய மனைவியோடு வாழ்கின்றானோ அப்படி அந்த ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்தி வாழ்ந்து காட்டினார் ராமாவதாரத்திலே மகாவிஷ்ணு. அதே போன்று இந்த வசிஷ்டர் அருந்ததி இவர்கள் இருவரும் இல்லற தர்மத்திலே கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்து வாழ்ந்து காட்டினார்கள். ஆகவேதான் திருமணம் முடிந்த பின்பு அங்கே மணமக்களை சிவாச்சாரியார் கூட்டி சென்று ஆகாயத்திலே 2 துருவ நட்சத்திரங்கள் இருக்கின்றது. அது பார்த்தால் ஒன்று போலத்தான் தெரியும், கண்ணுக்கு பார்க்கல ஒன்று மாதிரித்தான் தெரியும். தூரதிருஷ்டி கண்ணாடியினாலே பார்த்தால் அது 2 நட்சத்திரங்கள் 2 பாதி ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். 2 பாதி நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் வசிஷ்டர் அருந்ததி துருவ நட்சத்திரம் சொல்வார்கள். அதில் ஈசான மூலையில் வடகிழக்கு திசையிலே அந்த நட்சத்திரம் குடிவள்ளி நட்சத்திரத்துடன் அந்த நட்சத்திரம் உதயமாகும். அந்த நட்சத்திரத்தை பொழுதுவிட 6 மணிக்கு பின்பு பார்க்கலாம் வானத்திலே. ஆனால் திருமணங்கள் அநேகமாக பகலிலே நடைபெறுகின்ற பொழுது அந்த நட்சத்திரத்திற்கு வருகின்ற அந்த இடத்திற்கு நோக்கி சிவாச்சாரியார் பூஜை செய்து மானசீகமாக மனதிலே அந்த 2 நட்சத்திரம் தெரிகின்ற மாதிரி பாவனை செய்து, நீங்கள் அந்த நட்சத்திரம் உங்கள் கண்களுக்கு தெரிகின்ற மாதிரி பாவனை செய்து அதை கணவன் மனைவியிடம் கேட்க வேண்டும். பார், வானத்திலே துருவ நட்சத்திரம் அருந்ததி வசிஷ்ட நட்சத்திரம் தெரிகின்றதா என்று கேட்பார். உடனே மனைவி ஓம் அப்பா நல்லா தெரிகின்றது என்று கூற வேண்டும். அதுதான் இல்லற தர்மம். கணவன் சொல்வதை ஏற்றுக்கொண்டு மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுத்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது ஒவ்வொரு தமிழ் பெண்களுக்குரிய பண்பு. அந்த பண்பு தமிழ் பெண்களுக்குரிய இயற்கையான அந்த பண்பு. கணவனோடு சொல்வதை கேட்டு கணவனுடைய குறிப்பறிந்து செயல்படுவது. அதாவது சில நேரங்களிலே ஒரு சபைகளிலே ஒரு விஷய நேரங்களிலே எல்லோரும் வேறு இடத்துல ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகின்ற பொழுது மனைவியை கணவன் அழைத்து செல்வார். அந்த ஃபங்க்ஷன் முடிய நேரமாகும். சில வழியில் அவசரமாக வீட்டுக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.
அல்லது மனைவிடம் ஏதாவது சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. மனைவி எங்கேயோ ஒரு இடத்துல நிற்பார், கணவன் ஒரு இடத்துல நிற்பார். ஆனால் மனைவியை தேடி சென்று சபையிலே மனைவியிடத்திலே விஷயத்தை கூற முடியாது. அப்போ அந்த இடத்துல மனைவியை தேடி தெரிந்து அவருக்கு மனைவியை திரும்பி பார்ப்பார். அந்த பார்வையில் மனைவிக்கு தெரியும் தனது கணவர் என்னத்துக்கு தன்னை பார்த்தார் என்பதன் காரணத்தை மனைவி புரிந்து கொள்வாள். இதுதான் உண்மையான இல்லற வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு செயல். இதுதான் கணவனுடைய குறிப்பறிந்து நடத்தல்னு சொன்னேன் பாருங்கள். கணவன் கண்ணாலே பார்ப்பதை வைத்து அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை புரிந்து கொண்டு அவருக்கேற்றவாறு நடக்கக்கூடிய தன்மை தமிழ் பெண்களுக்கு, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பெண்களுக்கு அது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போ உள்ள பெண்கள், நவீன காலத்திலே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அவையெல்லாம் தெரியுமோ தெரியவில்லை. பழைய காலத்திலே நான் சிறு வயதாக இருக்கக்கூடிய காலங்களில் எல்லாம் நான் இவற்றை அவதானித்திருக்கின்றேன். பெரிய பெரிய வயதானவர்கள் கூட எங்களுடைய உறவுகளுக்கு இடையிலும் சரி, வெளியிலே நான் ஆலயங்களிலே எங்கள் அப்பா பூஜை செய்கின்ற பொழுது அங்கே அப்பாவோட நான் சிறு பிள்ளையாக செல்வேன். அங்கே வயது போன பெண்கள் எல்லாம் ஆலயத்துக்கு நிறைய பேர் வந்து வணங்க வருவார்கள். அப்படியான ஆட்கள் கூட அந்த மாதிரியான செயல்கள் ஆலயத்திலே நடந்துகின்ற பொழுது புருஷன்மார்கள் சிலவர்கள் ஏதாவது சொல்ல வருவார்கள். எல்லோருக்கும் திரும்பி மனைவியை பார்ப்பார்கள். உடனே மனைவி சரி வாங்கப்பா வீட்டுக்கு போவோம் அன்று உடனே வெளிக்கிட்டுருவா. அவருக்கு தெரியும் அவர் என்னோ சொல்ல வாரார், தன்னோட ஏதோ தனியாக கதைக்க வாரார் ஏதோ என்ற காரணம் அவருக்கு தெரிஞ்சவொடனே சரி வாங்கப்பா வீட்டுக்கு போவோம், உடனே கூட்டிகிட்டு போவோம். இதுதான் குறிப்பறிந்து நடக்கக்கூடிய தன்மை. கணவனுடைய அவர் என்ன சொல்ல வருகின்றார், என்ன செய்ய போகின்றார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்படக்கூடிய தன்மை ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான இல்லற தர்மம். தர்மங்களிலே மிகவும் சிறந்ததாக கூறப்படுகின்றது இல்லற தர்மம். பிரம்மச்சரியம், இல்லற தர்மம், துறவரம். சில பேர் சொல்வார்கள் தாங்கள் திருமணம் செய்யாமலே துறவரம் போக வேண்டும் என்று. அப்படியான துறவரத்துக்கு போகிறவர்கள் எல்லாம், திருமணம் செய்யாமலே துறவரத்துக்கு போகின்றவர்கள் எல்லாம் ஞானியாக மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய இளமை காலங்களிலே நிறைய ஆசாபாசங்கள் மனதிலே இருக்கும். அவற்றையெல்லாம், அந்த ஆசாபாசங்களை எல்லாம் நிறைவேற்றாமல் அவர்களாலே நிம்மதியாக துறவரத்துக்கு போக முடியாது. வெளியிலே சொல்லிக் கொள்வார்கள் நான் துறவரத்துக்கு போகிறேன் என்று. ஆனால் அங்கே துறவரத்திலே போய் இருந்தாலும் அவருடைய இந்த இளமையிலே அனுபவிக்க முடியாத ஆசாபாசங்கள் அவருடைய மனதிலே வந்து கொண்டு இருக்கும். அவர்கள் நிம்மதியாக அந்த துறவரத்திலே ஈடுபட முடியாது. அதற்காகத்தான் பிரம்மச்சரியம் என்றது இளமை காலத்திலே தாய் தந்தையரை கட்டுப்பட்டு குறிப்பிட்ட வயசு வரும் வரையும் தாய் தந்தையருடன் இருந்து திருமண வயது காலம் வந்தவுடன் தாய் தந்தையர் அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்பார்கள். அந்த பிள்ளை இல்லற தர்மத்திலே அடியெடுத்து வைக்கும். அப்படி அடியெடுத்து வைத்து இல்லற வாழ்க்கையே நல்ல முறையிலே வாழ்ந்து குழந்தை பாக்கியங்களை பெற்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து அந்த குழந்தைகளை நல்ல முறையிலே கல்வி கற்பித்து நல்ல முறையிலே வளர்த்து அவர்களுக்கு பிறகு இந்த தாய் தந்தையர் திருமணம் செய்து வைப்பார்கள். அப்படி அந்த கடமைகள் எல்லாம் முடித்த பின்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தந்தையார் துறவரத்துக்கு போக வேண்டும். இதுதான் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அவர் துறவரத்துக்கு போகின்ற பொழுது வீட்டிலே அவர் தனது மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ எந்த விதமான கஷ்ட துன்பங்களும் வராமல், அவர்கள் இன்னொரு இடத்திலே போய் பசிக்குது சாப்பிட வழி இல்லை என்று சொல்லி அவர்கள் போய் உதவி கேட்கக்கூடாது. அப்படியான எல்லா உதவிகளையும் அவர்களுக்கு தேடி வைத்து அவர்களுக்கு பொருள் உதவியோ எல்லா உதவியும் என்னென்ன உதவிகள் தேவையோ அவற்றையெல்லாம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து வைத்து விட்டுத்தான் அவர் துறவரத்துக்கு போய் துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்படி அவர் துறவரம் மேற்கொள்கின்ற பொழுது அவருக்கு இறைவனாலே
அந்த ஞான நிலை, மோட்ச நிலை கிடைக்கும். இது புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இதை செய்யாமல் இல்லற தர்மத்தை கடைப்பிடித்து அதை சரியான முறையிலே நிறைவேற்றாமல் பிரம்மச்சரியத்தை முடித்து துறவரத்தை மேற்கொண்டால் அந்த துறவரம் சரியான நல்ல துறவரமாக இருக்காது. அதிலே எந்தவித பலனும் கிடையாது. ஆகவே தான் இல்லற தர்மத்தை முடித்து துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதனாலே தான் ஆலயங்களிலே குருத்துவத்தை மேற்கொள்ளக்கூடிய சிவாச்சாரியர்கள் திருமணம் செய்து குழந்தை பாக்கியத்தை உடையவர்களாக குழந்தை பாக்கியத்தை பெற்று அவர்கள் இருந்தால்தான் அவர்களை ஆலயத்திலே கும்பாபிஷேகம், மகோற்சவம் போன்ற கிரிகளை எல்லாம் செய்வதற்கு அனுமதிப்பார்கள். என்ன காரணம் என்றால், இளம்பயது சிவாச்சாரியர்கள் எல்லாம் அதிகாலத்திலே இளம்பயதிலே உள்ள சிவாச்சாரியர்களை கோயிலே கொடியேற்றம், பிரம்மோற்சவம், கும்பாபிஷேகம் செய்ய ஊர் மக்களும் சரி அல்ல அந்த சிவாச்சாரிய குலத்திலே உள்ள முதியோர், வயசு போனவர்கள், அனுபவத்தவர்கள் கூட விடமாட்டார்கள் இளம்பயதில் உள்ளவர்களை குருத்துவம் செய்வதற்கு. என்ன காரணம் என்றால், அவர்கள் ஆசாபாசத்தை உட்பட்டு தவறு செய்து விடுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கும் அவர்களிடத்தில். அவர்கள் திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு தந்தையாக வந்த பின்பு அவர்களை பிரம்மோற்சவம், கும்பாபிஷேகம் செய்ய விடுவார்கள். காரணம் என்றால் அவர்கள் மனதிலே ஆசை இருக்காது. இன்னொரு இளம் வயசில் உள்ள ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது, அழகான பெண்ணை பார்க்கின்றவர்களை எந்த விதமான சபலமும் மனதிலே ஏற்படாது. அதற்காகத்தான் இந்த சிவாச்சாரியானவர் திருமணம் செய்து குழந்தை பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் என்று வேதங்களிலேயும் புராணங்களிலேயும் கூறப்பட்டிருக்கின்றது. அப்படியானவர்களைத்தான் கொடியேற்றம், மகோற்சவம் செய்வதற்கு, கும்பாபிஷேகம் செய்வதற்கு அனுமதி கொடுப்பார்கள். அப்படியானவர்கள் அந்த கிரியைகளை செய்யலாம். ஆனபடினாலே இந்த விவாகத்தின் மூலமாக, இல்லற தர்மத்திலே விவாகத்தின் மூலமாக என்னத்தை அறிய வேண்டும் என்றால், நான் சொன்னேன், இந்த அருந்ததி வசிஷ்டர் உடம்பினாலே இருவராக இருந்தாலும் உயிராலே ஒருவராக வாழ்ந்தார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய தன்மை, புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய தன்மைகள், குறிப்பறிந்து செயல்படக்கூடிய தன்மைகள், இவையெல்லாம் அருந்ததி இடத்திலும் வசிஷ்டரிடத்திலும் இருந்தது. இந்த குணங்கள் எல்லாம் இப்போ அதெல்லாம் மறைவி விட்டது. இருவரும் கணவன் மனைவிவரும் வேலைக்கு செல்கின்றார்கள். புரிஞ்சு கொண்டு நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்காது. வேலை டென்ஷனில் சில வேலையில் வீட்டில் பிரச்சனை, எத்தனை ஊர்கள் எல்லாம் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கும். 2 பேரும் வேலையால் வருவேனா களைச்சி போய் அப்போ ஆறுக்கார் எத்தனை கொடுக்குறது சாப்பிட கொண்டதில் அதிலே ஒரு வாக்குவாதம் வரும், பிரச்சனைகள் வரும். இப்படி எத்தனையோ நடந்து கொண்டிருக்கின்றது. பழைய நாளில் அப்படி கிடையாது. ஆண்கள் தான் வேலைக்கு போவார்கள், பெண்கள் வேலைக்கு போகிறது கிடையாது. ஒரு ஆண் வேலை செய்து உழைத்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். தனது மனைவி பிள்ளைகளை அவன் காப்பாற்ற வேண்டும். அவன்தான் ஆண்மகன். பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது. பெண்கள் வேலைக்கு போக சொல்லி இந்த புராணங்களிலோ எதிலும் சொல்லப்படவில்லை. ஆனால் கணவன் ஒரு நோயாளியாக இருந்து செயல்பட முடியாத சூழ்நிலையே கணவன் இருப்பானாக இருந்தால் பெண் அந்த இடத்திலே வேலைக்கு சென்று உழைத்து கணவனை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொள்ளலாம். அது தவறு கிடையாது. ஆகவே இந்த அருந்ததியும் வசிஷ்டர் போன்று இல்லறத்திலே இணையக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லாம் இல்லற தர்மத்தில் இணையக்கூடியவர்கள் அருந்ததி வசிஷ்டர் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் முடிந்தவுடன் அங்கே சிவாச்சாரியர் அவர்களை கூட்டி சென்று வானத்திலே அருந்ததி வசிஷ்டர் நட்சத்திரத்தை காட்டி அதுக்கு பூஜை செய்து அவரை போல் நீங்கள் வாழ வேண்டும் என்று அதிலே வைத்து ஆசீர்வாதம் செய்வார்கள். ஆகவே இந்த அருந்ததி வசிஷ்டர் என்ற கூடிய அந்த துருவ நட்சத்திரங்கள் உருவத்திலே 2ஆக இருந்தாலும்
பார்க்கின்ற பொழுது ஒரு நட்சத்திரமாகத்தான் தெரியும். உடம்பாலே இரண்டாக இருந்தாலும் ஆண் பெண் இருவராக இருந்தாலும் அவருடைய குணாதிசயங்கள், நடைமுறைகள், செயல்கள் எல்லாம் உயிர் இருவருடைய உடலும் வேறு, உயிர் ஒன்றாக இருக்கும். அப்போ உயிர் ஒன்றாக இருந்தால் சிந்தனைகள் ஒரே மாதிரித்தான் இருக்கும், அங்கே மாறாது. இவருடைய சிந்தனைகளும் ஒரே மாதிரித்தான் இருக்கும், எந்த மாற்றமும் வராது. ஈருடல் ஓர் உயிர், நான் சொன்னேன் அதுதான். ஈருடல் ஓர் உயிர், உடம்பு தான் இரண்டு, உயிர் ஒன்று தான். இதுதான் உண்மையான தத்துவம். இதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சமயத்திலே சிவனும் பார்வதியும், சிவபெருமான் தன்னுடைய உடம்பிலே பாதியை கொடுத்தார் பார்வதிக்கு. இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக, மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான். இல்லற தர்மத்தை எப்படி வாழ வேண்டும் என்பதை மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் எங்கள் முழுவதற்களாகிய சிவபெருமான் தன்னுடைய உடம்பிலே சரிபாதியை, இடப்பாகத்தை இங்கே பார்வதி அம்பாளை கொடுத்தார். அர்த்தநாரீஸ்வர வடிவம், பாதி சிவனும் பாதி உமையும் சேர்ந்த வடிவம் இது. இந்த தன்மை எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் இந்த தன்மை இருக்கின்றது. நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். ஒவ்வொரு ஆண்களையும் பெண்களையும் நன்கு கவனித்து பழகி பார்க்கின்ற அவர்களுடைய தன்மை தெரியும். ஏனென்றால் அவர்கள் பார்க்க ஆணாயிருப்பார்கள், பெண்ணாயிருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் வெளிநாடுகளிலே, மலேசியாவில் கூட நான் இருந்தேன், அங்கே கூட பார்த்தேன். அங்கே ஆண்கள் பெண்களாக மாறி வருகின்றார்கள். இளம் வயதில் உள்ள ஆண்கள் பெண்களாக மாறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களை பெண்களாகவே நினைத்து மனதாலே பெண்களாகவே வாழ்ந்து பின்பு இயற்கையாகவே பெண்களாக மாறிவிடுகின்றார்கள். அதே போன்று சில பெண்கள் ஆண்களாக வாழ்ந்து ஆண்களாக மாறுகின்றார்கள். இப்படியாக இந்த தன்மை, இந்த இரண்டு தன்மையும் இரண்டு பேர்லையும் இருக்கின்றது. ஆணுக்குள்ளேயும் இருக்கின்றது, பெண்ணிலையும் இருக்கின்றது. ஒரு ஆணுக்கு வலது பக்கம் பாவனை செயல்கள் எல்லாம் வலது பக்கத்திலே மூளை, இடது மூளை, வலது பக்க உறுப்புகள் எல்லாம் ஒரு ஆணுக்கு வீரம், தைரியம், கோபங்கள் இப்படியான தன்மைகளை எல்லாம் கொடுக்கும். அதே நேரம் வலது பக்க மூளை இடது பக்கத்திலே வேலை செய்கின்ற பொழுது இரக்கம், அன்பு, பாசம், மெதுவாக வேலைகளை எல்லாம் மெதுவாக செய்தல், ஆறுதலாக செய்தல் இப்படியான தன்மைகளை, பெண்ணுக்குள்ள தன்மைகளை கொடுக்கும் இடது பக்கத்திலே ஆண்களுக்கு. அதே போன்று பெண்களுக்கும் வலது பக்கத்திலே ஆணுக்குள்ள தன்மையும் இடது பக்கத்திலே பெண்ணுக்குள்ள தன்மையும் கொடுக்கும். இயற்கையாக இருக்கின்றது. இதை சில பேர் புரிந்து கொள்வார்கள், சில பேர் புரியாமல் இருப்பார்கள். அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்றது பாதி பெண்ணும் பாதி ஆணும் சேர்ந்த வடிவம். அந்த இரண்டு தத்துவமும் இரண்டு தன்மையும் எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் இருக்கின்றது. இது இயற்கையாக இறைவனாலே ஏற்படுத்தப்பட்டது. அப்படி இருக்கின்றபடியினால்தான் ஆண்களுக்கும் சரி பெண்களும் சரி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய தன்மை உருவாகின்றது. இந்த ஆண்களிடத்திலே பெண் தன்மை இருக்கின்றது, பெண்களிடத்திலே ஆண் தன்மை இருக்கின்றது. அப்படியான தன்மை இருக்கின்ற பொழுது விட்டு கொடுத்து ஒருவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் அங்கே உருவாகின்றது. இந்த தன்மை இல்லாவிட்டால், இரண்டு தன்மையும் ஒருவருக்கு இல்லாமல் விட்டால், ஆண்களுக்கு ஆண்களுக்குள்ள தன்மை வீரம், கோபம், துணிவு இதுகள் மட்டும் இருந்து பெண்களுக்கு இரக்க குணம் மட்டும் இருந்தால் உலகத்திலே இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, இல்லற தர்மத்திலே ஈடுபட முடியாது. ஆனால் இங்கே விட்டு கொடுக்க தன்மை, விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய தன்மை இருக்காது, புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய தன்மை இருக்காது, குறிப்பறிந்து நடக்கக்கூடிய தன்மை இருக்காது. இப்போ இரண்டு பேருக்கும் அந்த இரண்டு தன்மையும் இருந்தால்தான் ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும், விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய தன்மை இருக்கும், குறிப்பறிந்து செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். அதனால தான் இறைவன் ஒருவருக்கு இரண்டு தன்மைகளையும் உண்டாக்கியிருக்கின்றார். அவற்றையெல்லாம் நாங்கள் நல்ல முறையிலே கடைப்பிடித்து செயல்படுவோமே ஆனால் எங்களுடைய இல்லற வாழ்க்கை நன்றாக அமையும்.
இல்லற தர்மத்திலே நாங்கள் ஒருவரை ஒருவர் கணவன் மனைவி இல்லற தர்மத்தில் ஈடுபடக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேரும் ஒருவரை நன்கு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய தன்மை, புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய தன்மை, குறிப்பறிந்து செயல்படக்கூடிய தன்மை, இவற்றையெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். இல்லற தர்மத்தை 2 பேரும் கடைப்பிடிக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு மட்டுமன்று இல்லை, 2 பேரும் ஆணும் பெண்ணும் 2 பேரும் அதை கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி கடைப்பிடித்து நடந்தால்தான் அந்த இல்லற வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அவர்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளும் நல்ல விதமாக நல்ல குழந்தைகளாக உருவாகி அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் நல்ல விதமாக அமையும். அவருடைய பழக்க வழக்கங்கள் சிந்தனைகள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கும். காரணம், தாய் தந்தையர்கள் கிடையிலே உண்மையான மனதாலே அவர்கள் இருவராக இருந்தாலும் ஒருவராக 2 பேரும் ஒருவராக ஒன்று சேர்ந்து அன்பாலே ஒன்றாகி அந்த அன்பினாலே அவர்கள் 2 பேரும் அந்த பிரியக்கூடிய தன்மை ஏற்படாது. உண்மையான அன்பாக இருந்தால் அந்த பிரியக்கூடிய தன்மை ஏற்படாது. அந்த பிரிவு ஏற்படாத வகையில் அவர்கள் நல்ல விதமாக 2 பேரும் ஒன்றிணைந்து நல்ல விதமாக அந்த இல்லற தர்மத்தை நல்ல முறையிலே நடாத்தி வாழ்ந்து வருவார்களே ஆனால் நிச்சயமாக அருந்ததி வஜிஷ்டர் போன்று அவருடைய இல்வாழ்க்கை நல்ல விதமாக அமைந்து இறுதியிலே அவர்கள் சிவனுடைய பாதங்களிலே சிவகதி என்று சொல்வார்கள், மோட்ச நிலை அடையக்கூடிய தன்மை அப்படியான தம்பதியர்களுக்கு உண்டாகும். அல்லது மகாவிஷ்ணுவிடத்திலே மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருக்க வைகுண்டத்திலே சென்று மோட்சமடையக்கூடிய தன்மை உண்டாகும். இப்படி 1000-லே ஒரு சில பேர் தான் இப்படி நடக்கின்றார்கள். நான் இந்தியாவிலே கூட பார்த்திருக்கின்றேன். சினிமா படங்களிலே கூட காட்டுவார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு சில விஷயங்கள் நாங்கள் எதையும் கதைக்கலாம், பேசலாம். நடைமுறையிலே செயலிலே செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்வதோடு நின்றுவிடக்கூடாது. நடைமுறையிலே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை கடைப்பிடித்து நடக்க வேண்டும். நடந்தால்தான் அதை பார்த்து மற்றவர்களும் நடப்பார்கள். நாங்கள் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய தன்மையும் எங்களுக்கு அந்த தகுதியும் எங்களுக்கு ஏற்படும். நாங்கள் பிழையாக நடந்து கொண்டு இன்னொருவரை சரியாக அவர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவருக்கு புத்தி சொல்கிறது தவறான செயல். முன்னை திருத்து உலகம் திருந்தும். நாங்கள் நல்ல விதமாக நடந்து சரியான முறையிலே நடந்து வந்தால்தான் அடுத்தவனை நாங்கள் தவறு செய்பவரை திருத்தி அவரை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியுமே தவிர நாங்கள் தவறாக நடந்து கொண்டு மற்றவர் தவறு செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. அது தவறான செயல். இப்போதெல்லாம் அதான் நடந்து கொண்டிருக்கின்றது. நானே எத்தனையோ பார்த்திருக்கின்றேன். என் அனுபவத்திலே எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கின்றேன். தங்களுக்கு ஒரு பிரச்சனை விளைவிக்கல, அதுக்கு தனியாக ஒரு நியாயம் வைத்திருப்பார்கள். அதை நியாயப்படுத்துவதற்கு தனியான ஒரு இதில் வைத்திருப்பார்கள். அதே இது பிறருக்கு ஏற்படைக்கல, அதுக்கு பலவிதமான அறிவுரைகள் இதெல்லாம் சொல்லி பலவிதமான இதுகளை செய்வார்கள். தங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவருக்கு ஒரு நியாயம் என்ற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நியாயம் நீதி என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். இறைவன் கூட பிழை என்றால் பிழைதான். இறைவன் கூட அதுக்கு கட்டுப்படுவார். நீதிக்கு நேர்மைக்கு இறைவன் கூட கட்டுப்படுவார். அவராலே ஏற்படுத்தப்பட்டதான் நீதி நேர்மை நியாயம் எல்லாம். ஆனால் அதை நாங்கள் நல்ல முறையிலே கடைப்பிடித்து நடந்தால், இறைவனை வணங்குகின்ற பொழுது நாங்கள் கடைப்பிடித்து நடந்தால், ஏதோ ஒரு இடத்திலே இறைவன் எங்களை சோதிக்கின்ற பொழுது, சோதனைகளை தருகின்ற பொழுது நாங்கள் கூட இறைவனை மனதாலே இறைவனிடத்திலே நாங்கள் நீதி நியாயத்தை கேட்கின்ற பொழுது அப்படி அவர் அந்த நீதி நியாயங்களை அவர் கூட தவறு செய்திருந்தால் அவர் கூட அந்த அதுக்கு கட்டுப்படுவார். நீதி நியாயத்தை கட்டுப்படுத்தி நாங்கள் என்ன சொல்கின்றோமோ அதை கேட்டு நடப்பார். இப்படி உருவானதான் இந்த புராணங்கள் எல்லாம். நீங்கள் அறிந்திருப்பீர்களோ தெரியாது, 64 நாயன்மார்கள். அவர்களெல்லாம் இறைவனிடத்திலே நேரடியாக தங்களுடைய சேவைகள் மூலமாக தாங்கள் இறைவனுக்கு செய்கின்ற சேவைகள், மக்களுக்கு செய்கின்ற சேவைகள், பொது தொண்டுகள், நீதியுடன் நேர்மையுடன் நடக்கக்கூடிய தர்மங்களை எல்லாம் நல்ல முறையிலே செய்து, தான தர்மங்களை நல்ல முறையிலே செய்து, தர்மத்திலிருந்து அவர்கள் சிறிதும் பிசகாமல், தர்மம் செய்வதிலே சிறிதும் பிசகாமல், பொய்களவெல்லாம் இல்லாமல் சத்தியத்தை கட்டுப்படுத்தி உண்மை பேசி நடந்ததினாலே தான் அவர்கள் அந்த நாயன்மார்கள் என்ற நிலையை அடைந்தார்கள்.
இறைவனிடத்தில் பக்தி செலுத்தி அந்த நல்ல விதமாக அவருடைய வாழ்க்கையை நடத்ததன் காரணமாகத்தான் அவர்களுக்கு அந்த நாயன்மார்கள் என்ற அந்த நிலை இறைவனாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த நாயன்மார்கள் 63 நாயன்மார்களும் இறைவனிடத்திலே தங்கள் பக்தியினாலே தங்களுடைய செயல்கள் மூலமாக நல்ல செயல்கள் மூலமாக இறைவனை சென்று அடைந்து மோட்சமடைந்து இறைவனிடத்திலே இறைவனை புகழ்ந்து பாடி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவனுடைய பெருமைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்து இப்படியாக எல்லாம் செய்துதான் அவர்கள் அந்த நிலை அடைந்தார்கள். நாயன்மார்கள் நிலை அடைந்து இன்றைக்கு புராணங்களிலே 63 தேவாரங்கள் புராணங்கள் எல்லாம் அவர்கள் பெருமையாக பேசப்படுகின்றார்கள். அவருடைய வாழ்க்கை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அதே போன்று நாங்களும் நாங்கள் எங்களமாய் இந்த 63 பேரும் மாணவர்களாகத்தான் இருந்தார்கள். இறைவன் அவர்களுக்கு எவ்வளோ சோதனைகளை கொடுத்தார். பிள்ளை கறியக்கூடிய ஒரே ஒரு பிள்ளை, ஒரு நாயனாருக்கு ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையை 2ஆக வெட்டி கறி வச்சு தர சொன்னார் இறைவன். அவர் என்ன செய்கின்றார் என்று பார்ப்பதற்காக. எந்த தகப்பனும் பிள்ளையை வெட்டி கறி வச்சு கொடுப்பினியா சொல்லுங்க? ஆனால் அவர் செய்தார். அந்த நாயன்மார் செய்தார். ஏன்? அவருடைய பக்தி, அவருடைய பக்தி, இறைவன் மீது அவர் கொண்ட பக்தி. அவருக்கு அங்கே வேறு எதுவும் தெரியவில்லை. பக்திக்கு முன்பாக அவருக்கு எதுவும் தெரியவில்லை. பிள்ளையை தெரியவில்லை, மனைவியை தெரியவில்லை. அவருக்கு அங்கே இறைவனுடைய பக்தி தான் அங்கே பெரிதாக இருந்தது. இந்த பிள்ளையை விட்ட போகின்ற பொழுது, வெட்டி கறி வைக்க போகின்ற பொழுது இறைவன் அதை தடுத்து நிறுத்தினார். வெட்ட வேண்டாம். ஆனால் அவர் கேட்கவில்லை. தான் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் சொல்லி வெட்டி கறி வச்சு கொடுத்தார். ஆனால் இறைவன் சாப்பிடைக்குள் என்ன செய்தார் தெரியுமோ? உண்ட மகனையும் கூப்பிடு, பிள்ளை இல்லாத வீட்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சொன்னார் இறைவன். அதுக்கு அந்த நாயனார் சொன்ன, அவன் வரமாட்டான், அவனைத்தான் கறியாக வச்சிருக்கேன். உடனே அந்த நாயனாருடைய மனைவியிடத்தில் இறைவன் சொன்னார், 3 தடவை என்னுடைய பேரை சொல்லி, இந்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி கூப்பிடுன். அவன் கூப்பிட்டான். பிள்ளை எழுந்தோடி வந்தான். இதுதான் இறைவனுடைய திருவிடையாடல். அவர்களை அப்படி ஒரு தன்மையை உருவாக்கி அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தார். அப்படி ஏன் நான் சொல்கின்றேன் என்றால், உங்களுக்கு நீங்களும் கணவன் மனைவியாக வாழ்கின்ற பொழுது இருவரும் கருத்தொருமித்து உடலாலே இருவராக இருந்தாலும் உயிராலே ஒருவராக இருக்க வேண்டும். ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். உண்மையான இல்லற தர்மம் அதுதான். ஒருவரை ஒருவர் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு கொடுத்து நடக்கக்கூடாது. நன்கு புரிந்து கொண்டு இருவரும் ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு ஒருவர் என்ன சொல்ல போகின்றார், அவருடைய செயலை சாதாரணமாக ஒரு ஆண்மகன் இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது இந்த நான் சொன்ன மாதிரி இருவரும் கருத்தொருமித்திருந்தால் கணவன் என்ன செய்ய போகின்றார் என்பதை மனைவி அவருடைய ஒவ்வொரு அசைவையும் வைத்து அவர் என்ன செய்ய போகின்றார், கேட்கல, இப்படி இந்த இடத்துல நிற்கிறார், அவருக்கு என்ன தேவை, என்னத்துக்கு அதில் நிற்கிறார் என்றதையெல்லாம் மனைவி உடனே புரிந்து கொண்டு அந்த இடத்துல அந்த தேவையை நிறைவேற்றுவார். கணவன் சொல்லாமலே அந்த தேவையை, அவருடைய நிற்கிற நிலையை வைத்தே அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய தன்மை மனைவிக்கு தெரியும். மனைவி புரிந்து கொள்வாள், என்னுடைய கணவர் என்னத்துக்காக இதில் நிற்கின்றார், அவருக்கு என்ன தேவை அந்த இடத்துல. இதுதான் உண்மையான கணவன் மனைவிக்கிடையிலே தாம்பத்தியம் என்று சொல்வார்கள். தாம்பத்திய வாழ்க்கை, இல்லற தர்மம். இதுதான் உண்மையான இல்லற தர்மம். ஒருவர் நிற்கின்ற நிலையை வைத்து அவருடைய குறிப்பறிந்து செயல்படுவது, சொல்லாமலே செய்கிற தன்மை அது. கணவன் சாப்பிட்டு கொண்டிருப்பார், திரும்பி மனைவியை பார்ப்பார், உடனே மனைவிக்கு வழங்குமா, என்னத்துக்கு பார்க்குறார், தண்ணி வேணுமா,
அல்லது உப்பு வேணுமா, கறியில் உப்பு காணாதா, என்னத்துக்கு திரும்பி பார்த்தாரண்டா அந்த பார்க்குற தன்மையை வைத்தே புரிந்து கொள்வாள் மனைவி. இதுதான் குறிப்பறிந்தே செயல்படக்கூடியது. அவர் வாயால் சொல்ல மாட்டார், உப்பு கொண்டு வா, தண்ணி கொண்டு வாண்டெல்லாம் சொல்ல மாட்டார். அவருடைய பார்வை மனைவிக்கு விளங்கும், என்னத்துக்காக பார்த்தாரன்ற. இதுதான் உண்மையான தாம்பத்தியம், இல்லற வாழ்க்கை, இல்லற தர்மம். 2 பேரும் ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு ஒருவர் மீது மற்றவர் உண்மையான அன்பு வைத்து நடந்தால் இந்த தன்மை உண்டாகும். அந்த அன்பிலே எந்த விதமான களங்கமும் இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த இறைவனிடத்திலே நாங்கள் வைக்கின்ற அன்பும் உண்மையான அன்பாக இருந்தால் இறைவன் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு நாங்கள் கூப்பிடாமலே இறைவன் எங்களிடத்திலே ஓடி வருவான். எங்களுக்கு எந்த இடத்திலே என்ன தேவையோ ஒரு ஆபத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது இறைவன் தானாகவே வந்து அந்த இடத்திலே எங்களை ஆபத்திலிருந்து விடுவிப்பான். இதை என் அனுபவத்திலே நான் கண்டிருக்கின்றேன் பல இடங்களிலே. உண்மையாக இறைவனிடத்திலே அன்பு வைத்து நடந்தவர்கள் எத்தனையோ பேர் இப்படி இறைவனாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் கணவன் மனைவியும் ஒருவரிடத்திலே ஒருவர் சந்தேகம் இல்லாமல் வைக்கின்ற அன்பு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்க வேண்டும், உண்மையான அன்பு இருக்க வேண்டும், விட்டுக்கொடுக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும், புரிந்து கொண்டு வாழக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் உண்மையான இல்லற தர்மத்திலே பழைய காலத்திலே இருந்தது. இப்போ அது மறைவி விட்டது. அவற்றையெல்லாம் இனி எதிர்காலங்களிலே இனி வாழும் வளரும் குழந்தைகள், நீங்கள் எதிர்காலத்திலே இளம் வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாம் இவற்றையெல்லாம் நீங்கள் புரிந்து தெரிந்து செயல்பட வேண்டும். திருமணத்திலே ஏன் அருந்ததி குறுக்களையா கொட்டி கொண்டு போய் ஏன் அதுக்கு காரணம் தெரியாது. ஏதோ ஐயா காட்டுறார், நாங்கள் பார்க்குறோம். அதுதான் என்னத்துக்கு ஐயா கொண்டு என்னை காட்டினார்ன்றது தெரியாது, பிறகு மறந்து போயிடும். அப்படி இல்லை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை விளக்குவதுதான் இந்த அருந்ததி வஜிஷ்டர் நட்சத்திரத்தை பார்த்து வணங்குவது. ஆகவே இவற்றையெல்லாம் நல்ல முறையிலே நீங்கள் தெரிந்து கொண்டு இல்வாழ்க்கையை சிறப்பான முறையிலே வாழ வேண்டும் என்று உங்களை வேண்டி இந்த நான் கூறிய நல்ல கருத்துக்களை எல்லாம் ஏற்று நீங்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.